அப்போ எதேச்சியா நான் ஒரு தடவை வந்து பார்த்திபன் சார் எல்லாரையும் கேட்டுக்கிட்டே இருப்பேன் சான்ஸ். பார்த்திபன் சார் வந்து ஒரு மேக்கப் ரூமில் இருந்தார். அப்போ அவரை சந்திக்கக்கூடிய ஒரு வாய்ப்பு கிடைச்சது. அப்போ வந்து என்ன ஹரிஷ் என்ன ஏதோ பாட்டு முயற்சிகள்லாம் எப்படி இருக்குது அப்படின்னு கேட்டார். பாடியிருக்கேன் சார், இப்போ கூட ஒரு ஆடியோ ரிலீஸ் ஆகிருக்கு. என்ன படம்? ராஜா சார் இது பாரதி. பாரதியா? என்ன பாட்டு அது அப்படின்னு ரொம்ப ஆச்சரியமாக கேட்டார். என்ன நிற்பதுவே நடப்பதுன்னு மேக்கப் இதுலேருந்து சேர்லேருந்து எடுத்தேன். குட், ஐ திங்க் நீங்கள் அரைவ் ஆயிட்டீங்கன்னு நினைக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. காரில் வர்ற வழியில் கேட்டுக்கிட்டு வந்தேன் அந்த பாட்டை அப்படின்னாரு. பட் நீ பார்க்கல கேசட்டில், உங்கள் அப்போ கேசட்ஸ் தானே, கேசட்டில் உங்கள் பேரை பார்க்கல, ரொம்ப ரொம்ப மகிழ்ச்சியான விஷயம் அப்படின்னாரு. ஸோ அந்த ஒரு இம்பேக்ட் வந்து முதல்ல ஃபர்ஸ்ட் லெவலில் ஒரு இண்டஸ்ட்ரிக்குள்ளே, அதுக்கப்புறம் அந்த பாட்டு ரிலீஸ் ஆனதுக்கப்புறம் ஒரு மாநில விருது வாங்குற அளவுக்கு அந்த பாட்டு கொண்டு போச்சு. இந்த பாடலை பாடி முடித்து கேட்டீங்களா முதல் முறையாக? அப்போ எப்படி இருந்தது? அந்த கன்சோல் ரூம்குள்ளே போய் கேட்டேன். நான் அப்படியே ஓரமாக ஒளிஞ்சிக்கிட்டேன். அங்கே எல்லாம் டைரக்டர் ராஜா சார் உட்காந்துருந்தார் பின்னாடி. எனக்கு வந்து மற்றவங்க முகம் எப்படி போகுதுங்கிறத நான் பார்ப்பேன். ஏன்னா நமக்கு நம்ம பாடுறது நல்லா கூட இருக்கலாம், மற்றவங்க எங்கேயாவது மூஞ்சி சொல்லிக்கிறாங்களான்னு அப்படியே கேட்டார் ராஜா சார். ஓகே கிளம்பு அப்படின்ட்டார். ஆனால் ஆடியோ ரிலீஸ் ஆனதுக்கப்புறம் இந்த மாதிரி ஒரு வைரலாக அந்த பாட்டு போச்சு அப்படின்னோடனே மறுபடியும் நான் ராஜா சாருக்கு தேங்க்ஸ் சொல்லி ஒரு ஆசி வாங்கிறதுக்காக போனேன் பிரசாத்க்கு. அப்போ சொன்னார், இப்போது ஃபேமஸ் ஆகிட்டேன், இனிதான் அதிகமாக உழைக்கணும், அதை ஞாபகம் வச்சுக்கோ அப்படின்னாரு. அது வந்து உண்மையிலேயே, அதாவது இந்த செலிபிரிட்டி ஸ்டேட்டஸை கொஞ்சம் ருசிக்க ஆரம்பித்த உடனே ஏறிடக்கூடாது, இனிதான் மெயின் திங், இதை தக்க வச்சுக்கிறதுக்கு உழைக்கணும் அப்படிங்கிற மாதிரி சொன்னார். அதை வந்து நான் மனசில் நல்லா ஏற்றிக்கிட்ட ஒரு விஷயம். இந்த ராகவேந்திராவை உங்கள் பேரோடு இணைச்சது அவர் தானா? ஆமாம், அதுக்கு முன்னாடி வந்து ஹரிஷ் அப்படின்னு தான் வந்துட்டு இருந்தது. தெலுங்குல தமிழில் எல்லாத்துலேயுமே வரப்போ ஹரிஷ்னு வரும். ஹரிஷ் ராகவேந்திரான்றது அவர் எனக்கு அப்பா பேர் என்ன அப்படின்னு கேஷுவலாக கேட்டார். இந்த மாதிரி ராகவேந்திரான் அப்படின்னு சொன்னேன். சரி ஹரிஷ் ராகவேந்திரான்னு போட்டுடலாமே அப்படின்னு ஜஸ்ட் ஒரு அது என்ன சொன்னாலும் ஓகே. பட் தட் நேம் வந்து சில சமயங்களில் அந்த ஒரு கரெக்டான ஒரு இம்பேக்டை வந்து ரொம்பவே ஏற்படுத்தும்ல. ஸோ அந்த ஹரிஷ் ராகவேந்திரான்ற பேர் அப்படியே வந்து ஒரு பிராண்ட் நேம் மாதிரி ஆச்சு. ஸோ தட் வாஸ் அந்த ரீநேமிங் பண்ணது அவர் தான்.